கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பு தேவ சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நம்ம உடனே யோசிப்போம், நானே கஷ்டத்துல தான் இருக்கேன், கடன் பிரச்சனையில தான் இருக்கிறேன், பாரத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லைங்களா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீன்னு சொல்லி இந்த வெளிச்சம் எதை குறிக்கும் என்று சொன்னால், நாம் செய்கிற நன்மைகள், தான தர்மங்கள், உதவி, நற்காரியங்கள், நற்கிரிகைகளை குறிக்கும். என் பிரியமான தேவச்சனமே, தேவன் இந்த நாளில் ஏன் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்காரு என்று சொல்லி யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்குன்னு கொஞ்சம் தான் வச்சிருப்பீங்க, அந்த கொஞ்சத்தையும் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களே பார்த்தியா? அதனால தான் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒரு அழகான வார்த்தை. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எப்படின்னா, அந்த வெளிச்சம்ன்ற வார்த்தை எவ்வளோ அருமையான வார்த்தைகளை குறிக்குது பார்த்தீங்களா? நன்மை செய்கிறதையும், தானம் தர்மம் செய்கிறதையும், மற்றவர்களை விசாரிக்கிறதையும், உதவி செய்கிறது தான் இந்த வெளிச்சத்தை குறிக்கும். தேவன் உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தில் கூட நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதையும் கொடுக்கிறதையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் தேவன் இந்த நாளில் உங்களை பார்த்து, என் பிள்ளைகளே நீங்கள் தான்ப்பா வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்துல கூட மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்து என்று சொன்னால் அப்படித்தான். எனக்கு மாத்திரம் என்று சுயநலமாய் நாம் ஒருபோதும் வாழக்கூடாது. மற்றவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்று சொன்னாலே நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதையும், விசாரிக்கிறதையும், உதவி செய்கிறதையும், தாங்குவதையும், கிரியிலும் தேவன் அதை நம்ம இடத்துல பார்த்து கொண்டே இருக்கிறார். இவர்கள் தான் உலகத்துக்குரிய வெளிச்சமான பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். உங்களை பார்த்துத்தான் தேவன் சொல்கிறார், உங்களிடத்துல இருக்கிறதை கொடுங்க, உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். பிரியமான தேவ சனமே, இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறதை தேவன் பார்த்து கொண்டிருக்கார். இனியும் தேவன் உங்களை கொடுக்க வைப்பார், ஆசீர்வாதிப்பார், மேன்மைப்படுத்துவார். அவர் கொடுத்தால் அது ஆசீர்வாதம், நிலையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் வேதனையே இருக்காது. நீங்கள் தொடர்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, தாங்குங்க. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். உங்களுடைய தேவைகளை தேவன் அபரிதமாய் சந்திப்பார். முடியாது, ஆகாது, நடந்த சொன்ன காரியத்தை கூட தேவன் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நன்மை செய்யுங்கள், சோர்ந்து போகாதீங்கள். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் அழகாய் செய்வீர்களாக. உங்கள் காரியத்தை தேவன் பார்த்து கொள்வார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் பார்த்து கொள்வார். ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் செபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களிடத்துல இருக்கிறதை கூட இந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறதை நீர் பார்த்து கொண்டு இருக்கிறபடினால் இந்த பிள்ளைகளை நீங்க இந்த பூமியில, இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சமாய் வைத்திருப்பதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகளை ஆசீர்வாதிங்கப்பா. எத்தனையோ தேவைகளோடு ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. என்னிடத்துல இருந்தால் நான் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வேனே என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். இருக்கிறதுல நீ கொடுந்தால் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இருக்கிறதுல நம்முடைய பிள்ளைகள் கொடுத்து உதவி செய்கிறபடினால், தாங்குகிறபடினால் அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதித்து உயர்த்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தால் செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம்.